Hi students, so first of all 11th ஓட இங்கிலீஷ் அஃபீஷியல் ஆன்சர் கீ நான் வந்து டெலிகிராம் குரூப்லையும் வாட்ஸ்அப் குரூப்லையும் நான் வந்து வித்தின் ஒரு 5 minutes ஆர் 10 minutesக்குள்ளே நான் வந்து போஸ்ட் பண்ணிடுவேன். அதனால 11th ஓட இங்கிலீஷ் அஃபீஷியல் ஆன்சர் கீ உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னோட டெலிகிராம் குரூப்லையும் வாட்ஸ்அப் குரூப்லையும் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்களான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. இன்னும் கூடியும் வந்து ஜாயின் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாகவே ஆன்சர் கீ நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதனால மறக்காமல் வந்து ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்து விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியும் லைக் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ் பற்றியும் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனும் சப்ஸ்கிரைப் பட்டனும் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து பர்சனலி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கும்போது 12th கம்பேர் பண்ணுறதோட 11th வந்து ஈஸியாக தான் வந்து கொஞ்சம் பேசிக்காக வந்து கேட்ட மாதிரி தான் வந்து இருக்குது. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரோ 12th வந்து இப்படி கேட்டுட்டாங்க, கண்டிப்பாக 11th இந்த மாதிரி தான் கேட்பாங்க அப்படி சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் கவலையோடு வந்து போனீங்க. நான் கூடயும் வந்து அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். 12th வந்து தமிழ் ஈஸியாக கேட்டிருந்தாங்க, அப்புறம் இங்கிலீஷ் வந்து கஷ்டமாக கேட்டுட்டாங்க. 11th வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கன்ஃபியூஸாகவே வந்து போயிருப்பீங்க. ஆனால் உண்மையிலே கொஸ்டின் பேப்பர் 12th வந்து கஷ்டமாக கேட்டிருந்தாங்க. ஆனால் 11th ஓகே கொஞ்சம் மீடியமாக வந்து கேட்ட மாதிரி தான் வந்து இருக்குது. முக்கியமாக நீங்கள் வந்து 20 ஒன்னோடில் எத்தனை ஒன் வேர்டு கரெக்டுன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து அதுவுமே வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி கூடிய சீக்கிரம் வந்து நான் குரூப்பில் நான் போஸ்ட் பண்ணிடுவேன். அதனால மறக்காமல் வந்து ஜாயின் பண்ண வந்து மறந்துடாதீங்க. நான் போடுற ஆன்சருக்கு நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள், எவ்வளோ ஆன்சர் வந்து வருது சொல்லிட்டு நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து 20க்கு ஒரு 15+ நீங்கள் வந்து எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். எவ்வளோ மார்க் வந்து எடுக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு தெரியல, அதுவுமே வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அப்புறம் வந்து கிராமர் பார்ட். ஸோ முக்கியமாக நம்ம வந்து கிராமர் பார்ட்டை நம்ம வந்து சொல்லவே கூடாது. ஏன்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் வந்து கேட்டிருந்தாங்க. கிராமர் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் ஓனாக தான் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். அதாவது புக் பேக்கில் இருந்து தான் வந்து கண்டிப்பாக வந்து கேட்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்ல முடியாது. கிராமர் பொறுத்த வரைக்கும் ஆன் த ஸ்பாட்டில் கேட்குற கேள்விக்கு தான் நம்ம வந்து ஆன்சர் பண்ண முடியும். அதனால் கிராமர் வந்து கொஞ்சம் வந்து ஓனாக வந்து கேட்டிருந்தாங்க. கிராமர் உங்களுக்கு நல்லா வந்து தெரியும் அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிராமர் அட்டென்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் கிராமர் வந்து கொஞ்சம் இன்சைடு தான் வந்து கேட்டிருந்தாங்க. மற்றபடி வந்து அவ்வளோவா வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து கஷ்டம்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்ல முடியாது. முக்கியமாக ஒன்னோட வந்து கொஞ்சம் வந்து ட்விஸ்ட் வந்து வச்சுருந்தாங்க. ஒன்னோட வந்து ஈஸின்னு நான் வந்து சொல்ல மாட்டேன். ஏன்னா ஆன்டோனிம்ஸ் ஆகட்டும், அப்புறம் வந்து சினானிம்ஸு, முக்கியமாக அப்ரிவேஷன், கிளிப்டு வேர்ட்ஸு, இடியம்ஸு இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஓனாக தான் வந்து கேட்டிருந்தாங்க. முக்கியமாக வந்து சினானிம்ஸ் ஆன்டோனிம்ஸ் விடுங்க, இடியம்ஸு கிளிப்டு வேர்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஓனாக தான் நம்ம வந்து எழுதுகிற மாதிரி வந்து இருக்கும். அதெல்லாம் நம்மளால் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அதெல்லாம் புக்கில் இருந்து வந்து கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் ஓனாக வந்து கேட்குறது. அதில் வந்து நீங்கள் எவ்வளோ மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அப்புறம் வந்து போயம் பொறுத்த வரைக்கும் இஆர்சி ஆகட்டும், அப்புறம் வந்து போய்ட்ரி கொஸ்டினாக இருக்கட்டும், எல்லாமே வந்து புக் பேக்கில் இருந்து தான் வந்து கேட்டிருந்தாங்க. அதனால நீங்கள் வந்து நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக போயட்லேருந்து கேட்ட கொஸ்டினும் உங்களால் வந்து ஈஸியாகவே அந்த அட்டன் பண்ணியிருக்க முடியும். அப்புறம் வந்து ரீட பேசேஜ் எல்லாமே நம்மளுக்கு வந்து அது வந்து ஓன்னு தான் நீங்கள் வந்து ரீட் பண்ணி நீங்கள் வந்து ஆன்சர் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். இது ஃபுல்லாகவே வந்து பேசிக்காக அது ரொம்பவே வந்து காமனாக இருக்க ஒரு விஷயம். அதெல்லாம் ஃபுல்லாக அட்டன் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன். மற்றபடி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அஃபீஷியல் ஆன்சருக்கு நான் வந்து நம்ம குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணிடுவோம், டெலிகிராம் குரூப்லையும் வாட்ஸ்அப் குரூப்லையும். அதனால நீங்கள் வந்து அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக இல்லை ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து பிடிச்சிருக்கும் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு மறக்காம வந்து லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி பப்ளிக் எக்ஸாம்ஸ் நியூஸ் அப்புறம் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வந்து லைக் பட்டனும் சப்ஸ்கிரைப் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.